ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா HTML skeleton ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க போகிறோம். டிகே, ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கம்ப்யூட்டரில் விஎஸ் கோடு. மறுபடியும் நான் முன்னாடியே சொன்னது தான். அப்படி விஎஸ் கோடு இல்லைன்னா ஜஸ்ட் ஆன்லைனில் நிறைய எடிட்டர் இருக்குது. ரெப்லிட்டு இல்லை கூகுளில் கூட ஆன்லைன் எடிட்டர் இருக்குது HTML ரீட் பண்ண. பட் ஒரு ப்ரொஃபஷனலாக வெப் டெவலப்பர் ஆகினீங்கன்னா இந்த விஎஸ் கோட் பெஸ்ட்டு. டிகே, ஸோ ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர்னு நான் சொல்லணுன்னா HTML இப்போ தான் புதுசாக வரீங்க HTMLக்கு, அதோட பார்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு HTML டெவலப்பர் ஆக போதுமானது. ஓகே, பட் ஸ்டில் பார்க்கலாம். இந்த HTML ஸ்கெலிட்டான் ஸ்ட்ரக்சர் வர வைக்க ஒரு ஈஸி ஸ்டெப் இருக்குது. மேனுவலாக டைப் பண்ணலாம் ஒரு 5 லைனுக்கு, பட் அது தேவையில்ல. என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஓகே ஃபைன், இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வெப் டெவலப்மெண்ட் வரீங்க, இது உங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ, உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கலாம். பட் ஸ்டில் நான் சொல்கிறதே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் என்ன சொன்னேன், செரி ட்ரீ க்ரீன்ஷாட் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கிட்டீங்க. அப்போ நீங்கள் என்னென்ன நான் சொல்கிறேன்னோ உங்களுக்கு எதெல்லாம் நோட் பாயிண்ட்டாக தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்னது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதை வந்து பிடிஎஃபாக கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் வச்சுக்கோங்க. மறக்கும் போது நீங்கள் வந்து கிளிக் ஆக. டிகே, ஏன்னா இது ஒரு வெப் டெவலப்பர்னால் மக்கப் பண்ணி தான் ஆகணும். மக்கப் பண்ணணுன்னா ஜஸ்ட் ஒரு வேறு என்னது ரூல் இல்லாமல் மக்கப் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஈஸியாக நம்மளே தெரியாமல் நம்ம மூலிகையில் போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் ஆகிக்கணும் நமக்குள்ளே. ஏன்னா அப்படி காம்ப்ளீட்டாக பண்ணால் தான் ஒரு இடத்துல வேலை வாங்க முடியும், இல்லை நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட் வந்து நல்லா சம்பாதிக்க வேண்டிய இடம். இன்னும் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் போயிட்டால் அப்போ ரொம்ப டஃப்பாக இருக்கலாம் ஒரு கான்செப்டும். ஸோ அந்த கான்செப்டில் நீங்கள் வந்து நோட் பை நோட் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ டிகே, இப்போ ஸ்கெலிட்டான் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டுருங்க. டிகே, எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கா போட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். சாரி, என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு என்டர், அப்படியே கேப் விடாமல் இது மறுபடியும் இது பூராத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து போயிடும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ நான் என்னென்ன சொல்கிறேனோ அது எல்லாமே தேவையானது தான். ஸோ எது தேவையோ அது மட்டும் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நான் சொல்கிறேன். இப்போ ஒரே ஒரு விஷயம், இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு, இது வந்து போன வீடியோவில் பார்த்தோம், ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபைல் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். நீங்கள் எங்கே சேவ் பண்ணிங்களோ அங்கே இருக்கும். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கும், இல்லை என்னது டவுன்லோடில் சேவ் பண்ணி தான் டவுன்லோடில் இருக்கும். அதை விட்டுருங்க, அதெல்லாம் மேட்ரு இல்லை. அதெல்லாம் 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்க விஷயம், அதெல்லாம் தேவையில்லை. கான்செப்ட் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். டிகே, நான் இங்கே என்ன பண்ணுறேன்னோ என் கூடயே டைப் பண்ணணும். இப்போ நான் இங்கே எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டேன்னா அது அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போய் போட்டிருக்கணும். சும்மா வீடியோ பார்த்துட்டே போனால் வந்து தலைவலி. ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா இப்படி தான். நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறேன்னா நீங்கள் உடனே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது நான் ஒரு ரூல் சொல்கிறேன். இந்த ரூலை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் படிக்க முடியாது. டிகே, ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்கிறேன். பட் ரொம்ப ஈஸி தான். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிங்க, இல்லை ஒரு 2 3 கான்செப்ட் படிங்க. 3 மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கா வெப் டெவலப்பர் ஆகிடலாம். ஒரு 50,000 சம்பாதிக்கிற ஒரு நல்ல ஒரு ட்ரெயின்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆகலாம். டிகே, ஸோ அவ்வளோதான். இப்போ இது ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். டிகே, ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா, முடிச்சு. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா HTMLோட ஸ்ட்ரக்சர். ஒரு பேசிக் HTML வியூ இதுதான். எங்கே ஃபஸ்ட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ஏரியானா இல்லை ஒரு கோடிங்னா என்னென்னா லைன் பை லைனாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு அப்படியே ஒரு லைனாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 11 லைனுக்கு ஒரு கோடு இருக்குதா. ஸோ 11 லைன் இருக்குது. டிகே, ஒரு வெப்பேஜ் வந்து ரீட் பண்ணுதா. ஸோ இப்போ நம்ம வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறோம்ல, வெப் டெவலப்மெண்ட்னா வெப்பில் தானே இருக்கும். ஸோ வெப்பெல்லாம் யார் கூட டீல் பண்ணுறாங்க, ப்ரௌசர்ஸ் தான் டீல் பண்ணுறாங்க. டிகே, ப்ரௌசர்ஸ்னால் என்னென்ன ப்ரௌசர்ஸ் இருக்குது, என்னது, ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜி, க்ரோமு, ஒப்பேரா மினி, யூசி ப்ரௌசரு. பட் இப்போ மோஸ்ட்டாக எல்லா லேப்டாப்லேயும் இருக்கிறது க்ரோமு இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜி அது மாதிரி இருக்கும்.
இல்லை எந்த ப்ரௌசர்னா இருக்கட்டும்ங்க. ஒரு ஒரு ப்ரௌசருக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது. என்ன கெப்பாசிட்டினா இந்த மாதிரி HTML வந்து படிக்க, டீக்கே. ஒரு HTML படிக்க எந்த எந்த இதுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா ஒரு ப்ரௌசருக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, டீக்கே. அதே மாதிரி ஒரு ப்ரௌசர் வந்து ஒரு HTML ஃபைல், இப்போ இது வந்து ஒரு HTML ஃபைலா, HTML ஃபைல் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இந்த இண்டெக்ஸ்ன்ற பேரை விட்டுருங்க. இப்போ .html இருக்குதா, இது வந்து HTML ஃபைல், டீக்கே. இப்போ இண்டெக்ஸ்ன்ட்டு நீங்கள் இல்லை உங்கள் பேர் போட்டு .html பண்ண பரவாயில்ல. பட் இந்த இந்த எக்ஸ்டென்ஷன் தேவை .htmlன்ட்டு. பட் எல்லோரும் ஃபஸ்ட் டைம் ஒரு HTML லேர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இண்டெக்ஸ்ன்னு தான் சொல்லி நேம் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. பட் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இண்டெக்ஸ்ன்னு சொல்லி நேம் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ்ன்ற வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த பேர் எல்லாம். ஏன்னா ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜை குறிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ், இல்லை ஒரு ரூட் பேஜை குறிக்கிறது தான் இண்டெக்ஸ் பேஜ். ரூட்னா என்னென்னா ஒரு மூலாதாரம், ஓகே. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் பேஜ். இண்டெக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பேஜ், டீக்கே. இவ்வளோ மட்டும்தான் போதும். இது ரொம்ப பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்க தேவையில்ல. இண்டெக்ஸ்னால் ஒரு நார்மல் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி பேர். அது வந்து ஒரு வெப்சைட்டோட ரூட் பேஜ், ஓகே. அடுத்து index.html, இல்லை நீங்கள் ஒரு ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்களா, அதுக்கு homepage.html. அந்த மாதிரி இப்போ ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பாட்டு இருக்குல்ல, இப்போ வாத்தி வந்து பாட்டு பேர், டீக்கே. அதே மாதிரி நீங்கள் இண்டெக்ஸ்ன்றது வந்து ஃபைலோட பேர். .mp இப்போ வாத்தி .mp3 இருக்குதுல்ல. ஸோ ஒரு பாட்டுக்கெல்லாம் என்ன எக்ஸ்டென்ஷன்னா .mp3. அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ். .mp3 இல்லை எக்ஸல் ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா XLR அது மாதிரி ஏதோ இருக்கும். அதே மாதிரி தான் HTML ஃபைல்ஸ்க்குலாம் என்ன எக்ஸ்டென்ஷன்னா .html, டீக்கே. ஸோ இப்போ இந்த லைனுக்கு வரலாம். ஸோ பேசிக்கலாக டேக்ஸ்னால் என்னென்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே இந்த மாதிரி கோடு இருக்குதுல்ல, இதெல்லாம் டேக்ஸ்ன்னு சொல்லி. இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இப்போ கீழே பாருங்கள், இல்லை ஜூம் பண்ணிக்கலாமா, வியூவு, ஃபுல் ஸ்க்ரீனு, மெனு பாரு. இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா தெரியல, ஓகே தெரியும் தான் நினைக்கிறேன். விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டேன்னா 14th லைன் வந்துட்டேன்னா நீங்களும் இங்கே வந்துட்டு இது ஸ்டார்ட்டு ஒரு HTML டேக்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும், ஓகே. இது ஸ்டார்ட் லைனா, எண்ட் லைன் எப்படின்னு சொல்லுவோன்னா எண்ட் லைனில் இது போடுவோம், ஓகே. அகெயின் இப்போ இது எல்லாமே விட்டுருங்க. HTMLலாம் எப்படி இருக்குன்னா இது வந்து ஸ்டார்டிங்கு, இது வந்து எண்டிங்கு. இதை நம்ம எப்படி ஸ்டார்டிங்குன்னு சொல்கிறோன்னா ஓகே, இது வந்து ஸ்டார்டிங்கு, இது வந்து எண்டிங்கு. ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் பாருங்கள், ஸ்டார்டிங் வந்து வெறும் இப்படி தான் இருக்குது. பட் எண்டிங்கில் பாருங்கள் ஒரு லைன் இருக்குது. இந்த ஒரு லைன் இருந்தால் இது வந்து எண்டிங்கு, ஓகே. இது வந்து ஸ்டார்ட்டு, இது வந்து எண்டு, ஓகே. அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் வெறும் அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும் இருக்குது. எண்டிங்கில் இந்த ஒரு லைன் இருக்குது. அதுதான் நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா இது வந்து ஸ்டார்டிங் லைனு, இது வந்து எண்டிங், சாரி இது வந்து டேக்ஸ், ஓகே. டேக்ஸ், TAGS, டேக்ஸ். டேக்ஸ்னால் எப்படி இருக்குன்னா இப்படி தான் ஒரு கோணமோனியாக நம்மளுக்கு புரியாத விதத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது, ஓகே. இந்த மாதிரி கோடுங்க. இது வந்து ஸ்டார்ட் டேக்கு, இது வந்து எண்ட் டேக். ஸோ ஸ்டார்ட் டேக்கில் எதுவுமே இருக்காது. பட் எண்ட் டேக்கில் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். ஏன்னா இது வந்து எண்ட் டேக்குன்னு குறிக்க, ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+X தந்துடுறேன், ஓகே. ஓகே, ஸோ இப்போ இங்கே இவ்வளோ இருக்குதுல்ல, இதெல்லாம் நீங்கள் வந்து மக்கப் பண்ணுன்றது அவசியம் தேவையில்லை, ஓகே. பட் ஆனால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா இது வந்து ஈஸியாக அது தானாக வந்து ஸ்டோர் ஆகிக்கும் மைண்ட்ஸில். நான் வந்து அப்படியே வீடியோ போக போக ஒவ்வொரு லெக்சராக போக போக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அது என்னன்ட்டு. ஒரு சிம்பிள் இது தான், அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். பட் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அப்படி இப்படி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட் லைன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். டாக் டைப்பு HTML இருக்குதா,
ஸோ இந்த டாக் டைப்னா என்னென்னா ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டாக்குமெண்ட் டைப்பு. ஸோ ஒவ்வொரு HTML ஃபைல்லையும் நீங்கள் எங்கே HTML லேர்ன் பண்ண போனாலும் ஃபஸ்ட் லைனாக என்ன ஃபஸ்ட்டு பேஜாக என்ன தந்திருப்பாங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் தந்திருப்பாங்க. ஃபஸ்ட் லைனில் வந்து இது எழுதியிருக்கும் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு. இது வந்து டாக்குமெண்ட் டேக். ஸோ இது வந்து டாக்குமெண்ட் டேக். முன்னாடி நான் என்ன சொன்னால் டேக்ஸ்லாம் இப்படி இருக்கும். டீக்கே, ஓகேவா? டேக்ஸ் வந்து இப்படி இருக்கும். டேக்கோட சிம்பிள் இப்படி தான். இதுக்குள்ளே நம்ம என்ன போட்டிருக்கோன்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு இங்கே இது இருக்குல்ல, இங்கே எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு டிஓசி டைப்பு அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, அதனால் இது வந்து டாக்குமெண்ட் டேக்ஸ். இவ்வளோ மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ எதோ சொல்கிறேன் எனக்கு புரியல அது மாதிரிலாம் இல்லை. இப்போ நான் இங்கே வரையும் சொல்கிறேன்னா இது வந்து இது இப்படி டேக்ஸ்னால் இப்படி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து இதுக்குள்ளே டிஓசி டைப்புன்னு இருக்குதா அப்படின்னு என்னென்னா டாக்குமெண்ட் டைப்பு. ஸோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட் டேக். டீக்கே, டாக்குமெண்ட் டேக் வந்து எப்பயுமே எங்கே இருக்குன்னா ஒரு HTML ஃபைலில் மேலே இருக்கும். ஓகே, ஸோ ஏன் மேலேன்னா டாக் டைப்னா டாக்குமெண்ட் டைப்பில் அது பக்கத்தில் என்ன பேர் இருக்குது பாருங்கள், HTMLன்னு இருக்குது. ஸோ HTMLனா என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஒரு வெப் ப்ரௌசரால் படிக்க முடிஞ்ச ஒரு லாங்குவேஜ். டீக்கே, ஸோ அதனால தான் இப்போ நம்ம இது கீழே எழுதுகிறோம்ல, இந்த ஃபஸ்ட் லைன் மேலே போட்டால் அது கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், மேலே இருக்கிற ஆள் தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஃபஸ்ட் லைனில் என்ன இருக்குது, HTMLன்னு இருக்குது. அப்போ நம்ம கீழே எழுதுறதெல்லாம் HTML. டீக்கே, நீ ஃபஸ்ட் லைனில் ஒன்றுமே போடாமல் நீ கீழே ஏதாச்சும் எது எழுதுறி, HTML தான் எழுதுற, ஓகே, பட் HTML தான் எழுதுற, பட் ஆனால் ஃபஸ்ட் லைன்லேயே நீ டிக்ளேரே பண்ணலையே, HTML தான் எழுதுறேன்ட்டு நீ வந்து டிக்ளேரே பண்ணலையே. அப்போ உனக்கு எப்படி தெரியும் நான் HTML தான் எழுதுறேன்ட்டு? இல்லை, வெப் ப்ரௌசர் வச்சுக்கோங்க. ஒரு க்ரோம் வந்து இந்த ஃபைல் வந்து படிக்குது. ஓகே, அது வந்து ஃபஸ்ட் லைன் படிக்குது, டாக் டைப் HTML. ஓ, இவங்க வந்து HTML பேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. இந்த ஃபஸ்ட் லைனே இல்லாமல் மொத்தமாக நீ இது எழுதுனா ப்ரௌசருக்கு வந்து புரியாது, இது வந்து HTML இல்லைன்னு எனக்கு தெரியாது. டீக்கே, ஸோ அதுக்காக தான் இது வந்து எப்பயுமே மேலே. ஏன் மேலேன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். அது கீழே எழுதுறதெல்லாம் HTML எழுதுறாங்க, ஓகே, வெப்சைட் டெவலப் பண்ணுறாங்க அந்த மாதிரி. டீக்கே, இந்த எக்ஸ்க்ளமேஷன் ஏன்னு கேட்டால் கொஷின்லாம் கேட்கக்கூடாது. டீக்கே, அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரூல். இந்த HTML யார் உருவாக்குனாங்களோ அவங்க வந்து இப்படி தான் ஒரு டாக்குமெண்ட் டேக் இப்படி தான் இருக்குன்னு வந்து வடிவமைச்சுட்டுருக்காங்க. எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கா? டீக்கே, எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அடுத்து டிஓசி டைப். அவங்க வந்து டாக்குமெண்ட்டுன்னு ஃபுல்லாக போடல, டிஓசி டைப்பு. டீக்கே, பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு HTML பண்ணிக்கிறாங்க. அதுதான் எப்பவுமே ஸ்டார்டிங்கில் வந்து இந்த இது இருக்கும், அது கீழே வந்து நம்ம வந்து HTML டேக்ஸ் வந்து எழுதுவோம். டீக்கே, ஸோ ஓகே, இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அகைன் இது வந்து நீங்கள் வந்து மக்கப் பண்ண தேவையில்ல, இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா? டீக்கே, இது கூட ஃபுல்லாக எழுதக்கூடாதுன்றதுனால தான் அவங்க வந்து கம்ப்யூட்டர்லேயே ஒரு ஷார்ட்கட் வந்துக்கிறாங்க. நீங்கள் இப்படி எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் இந்த HTML ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் வந்து வந்துடும். டீக்கே, அதுக்காக தான். ஸோ Ctrl X. டீக்கே, அடுத்து வந்து என்ன டேக் இருக்குது பாருங்கள், HTML டேக். ஓகே, இது வந்து மெயின் டேக். ஸோ இந்த மெயின் டேக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். டீக்கே, இந்த HTML டேக் இருக்குதுல்ல, HTML டேக் வந்து மெயின் டேக். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் வந்து HTML டேக் தான் மெயின் டேக் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். டீக்கே, நான் முன்னாடியே சொன்னேன்னா டேக்ஸ்லாம் இப்படி இருக்கும். டீக்கே, ஸோ இதுக்குள்ளே என்ன போட்டிருக்கோ அதை பார்த்து நம்ம வந்து இது வந்து என்ன டேக்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, டாக்குமெண்ட் டேக்ஸ்ன்ட்டு, டாக் டைப் HTML. இது எப்பவுமே மேலே இருக்கும். டீக்கே, அடுத்து மெயின் டேக் எப்படின்னா இப்படி இருக்கும், HTML. இது வந்து HTML டேக்ஸ். பார்த்திங்கன்னா இந்த VS கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து தருது. இது மாதிரி இது நம்ம ஆல்ரெடி இப்போ டைப் பண்ண போகிறோம், பட் அது இந்த VS கோட் வந்து கொஞ்சம் மூளை இருக்குது, ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணுது. ஆட்டோ கம்ப்ளீட் எப்படி பண்ணுறீங்கன்னா டேப் ப்ரெஸ் பண்ணி ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு தகுதி ஆகுறீங்க. இப்போ ஆட்டோ கம்ப்ளீட்டெல்லாம் சொல்கிறேன்னா இது வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணுது. ஆட்டோ கம்ப்ளீட் என்ன பண்ணுது, டேப் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். டீக்கே, அடுத்து நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள். டீக்கே, ஸோ ஒரு HTML ஃபைலில் இது வந்து இந்த டேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டீக்கே,
இப்போ இது வந்து ஸ்டார்ட் டேகா, இது வந்து எண்ட் டேக். அகைன் நான் எண்ட் டேக் நான் எப்படி டினோட் பண்ணுறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் இருக்குது பாருங்கள். டீக்கே, ஒரு வெப் ப்ரௌசருக்கு வந்து இப்படி தான் தெரியும். இதில் கொஞ்சம் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணாலும் அந்த வெப்பேஜ் வந்து ஒழுங்காக வராது, அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ட் டேகு, இது வந்து எண்ட் டேகு. டீக்கே, ஒரு வெப்சைட்டோட எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எதில் போகும்னா இந்த டேகுக்குள்ளே தான் போகும். டீக்கே, ஒரு வெப்சைட்டோட எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் போகும். இப்போ நான் கர்சர் எங்கே எடுத்து போய் வைக்கிறேன், இதுக்குள்ளே வைக்கிறேன்னா அதுதான். ஒரு வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் ஒன்றும் விடாமல், பார்ட்ஸுன்னு நான் சொல்லும்போது ஒரு வெப்சைட் பாருங்கள், ஏதாச்சும் ஒரு வெப்சைட் பாருங்கள், அதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கும். ஹோம் பட்டனு, இந்த பட்டனு, கிளிக் மீ, அந்த மாதிரி எதுவும் இருக்கும். அதெல்லாம் எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் மெயின் பார்ட். டீக்கே, இப்போ வரலாம். இந்த HTML ஃபைல் வந்து நான் எங்கே வச்சுருக்கிறேன்னா என்னோட டெஸ்க்டாப்பில் இருக்குதா. ஸோ இதுதான் என்னோடய டெஸ்க்டாப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபைல் இருக்குதா. பார்த்தீங்கன்னா இதுதான் இண்டெக்ஸ் ஃபைல். இது ஆல்ரெடி சிம்பிள் பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் சிம்பிளாக காட்டுது. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்னால இதை வந்து படிக்க முடியும், பார்க்க முடியும். அந்த ப்ரௌசருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, நீ ஏன் ஆள்றான்ட்டு. டீக்கே, ஸோ அதனால தான். இல்லை உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் க்ரோம் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து க்ரோம் சிம்பிளாக காட்டும். இல்லை எது டிஃபால்ட் ப்ரௌசரோ அது காட்டும். டீக்கே, ஸோ ஓகே. இப்போ நான் சொல்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோட் எடிட்டர் இருக்குதுல்ல, இந்த VS கோடு, இது வந்து நீங்கள் வந்து படிக்கிற இடம். இந்த ப்ரௌசர் இருக்குதுல்ல, இந்த ஃபைல் எங்கே இருக்கோ நீங்கள் எங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்கிட்ட படிக்கிறீங்கன்னா நான் எங்கே சேவ் பண்ணுறனோ அங்கேயே நீங்களும் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்க்டாப்பில் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னா நீங்களும் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கோங்க. டீக்கே, அதுதான் வேணும். ஸோ இது வந்து கோட் ஏரியான்னு வச்சுக்கோங்க. டீக்கே, இது வந்து ரிசல்ட் ஏரியான்னு வச்சுக்கோங்க. டீக்கே, ஸோ இது வந்து கோட் ஏரியா. அடுத்து நம்ம பண்ணுற இங்கே எழுதுகிற ஒவ்வொரு விஷயமும் அதை வந்து ரிசல்ட் ஏரியா. டீக்கே, இப்போ வந்து HTML டேக்ஸ் பார்த்தோமா. இதுக்குள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள், lang ஈக்குவல் டு ENட்டு. lang ஈக்குவல் டுன்னா என்னென்னா லாங்குவேஜ். அடுத்து ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் மாதிரி. வேரியபிள்ஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்கும், அதுக்கு அடுத்து வந்து ஒரு வேல்யூஸ் தருவாங்க. ஸோ எப்படி வேல்யூஸ் தருவாங்கன்னா ஈக்குவல் போட்டு வேல்யூஸ் தருவாங்க, இங்கே தந்திருக்க மாதிரி. இது வந்து ஆப்ஷனல், எழுதினாலும் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். பட் மெயின் என்னென்னா HTML டேக் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து HTML டேக், இது வந்து ஸ்டார்டிங்கு, இது வந்து எண்டிங்கு. டீக்கே, ஓகே ஓகே ஓகே. ஸோ இது நாம் இப்போ எழுதுனது, இதை விட்டுருங்க, இதை கண்ட்ரோல் X பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கா, இது வந்து எண்டிங்கு. ஸோ இந்த டேக் என்னென்னு படிச்சிட்டோமா. செகண்ட் இந்த டேக் வந்தோமா. அது இது எழுதினாலும் எழுதுனாலும் பிரச்சனை இல்லை. இன்னும் இல்லை, ப்ரௌசர் வந்து இது பார்த்துட்டு லாங்குவேஜ் ஈக்குவல் டு இங்கிலீஷான்னு தெரிஞ்சுக்குது. இது இப்போ நீங்கள் எழுதினாலும் பிரச்சனை இல்லை, அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா என் வீடியோ கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நோட்ஸ் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். பட் எப்பயுமே அடுத்தவங்க நோட்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு புரியாது. நமக்கு நாமே எழுதிக்கிட்டால் அப்போ தான் நம்மளால் வந்து ஈஸியாக நம்மளுக்கு புரியும், நம்மளுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்மளுக்கு மண்டைக்குள்ளே ஏறிக்கும். டீக்கே, ஸோ நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. திருப்பியும் சொல்கிறேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. டீக்கே, செகண்ட் HTML டேக்ஸ் பார்த்தாச்சா. அடுத்து ஹெட் டேக் பார்க்கலாம். ஹெட் டேக்ஸ், இந்த ஹெட் டேக்ஸ்குள்ளே என்னென்ன போகுன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னால், இந்த HTML டேக்ஸ்குள்ளே தான் ஒரு வெப்சைட்டோட எல்லாமே இருக்குன்னு சொன்னேன். ஒரு வெப்சைட்டோட இருக்கிற எல்லாமே என்னென்னா இதுதான். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே இருக்குதுன்னா இப்போ இந்த HTML டேக்குள்ளே இருக்குது. டீக்கே, இது வந்து மெயின் டேக். டீக்கே, இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த HTML இருக்குதுல்ல, இது இருக்குல்ல, இது வந்து ஸ்டார்டிங்கு, இது வந்து க்ளோசிங். அகெயின் க்ளோசிங் எப்படி தெரியும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் இருக்குது பாருங்கள், இது வந்து க்ளோசிங்கு. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் பயம் ஒருத்தன் ஸ்டார்டிங்கில் ஐயோயோன்ட்டு. பட் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு மேட்ரு ஆஃப் டைமு. ஓகே, இது வந்து ஸ்டார்டிங்கு,
இப்போதைக்கு நான் அதை ரிமூவ் கூட பண்ணிடுறேன், விட்டுருங்க. இந்த லாங்குவேஜ் ஈக்குவல் டு இங்கிலீஷ் ஒன்றுமே இல்லை, இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குதுன்னு சொல்லுது, அவ்வளோதான். இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. டீக்கே, இது மட்டும் கிட்டோம். இப்போ இதுதான் மெயின், இது மெயின். டீக்கேவா? இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும், ஒரு வெப்சைட்டோட எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு Ctrl+C காப்பி பண்ணிக்கிறேன், அப்புறம் Ctrl+X பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு HTML டாக்குமெண்ட் டேக் இருக்கும். ஏன்னா கீழே நான் இது கீழே தான் நான் இதெல்லாம் எழுதுறேன். இது கீழே எழுதும் போது இது வந்து HTML டேக் தான் எனக்கு தெரியுது. ஓகே, டீக்கே. அடுத்து அகைன் ஒரு வெப்சைட்டோட எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நான் சொன்னேன். நீங்கள் இப்படி டேப் போட்டு கூட இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எழுதிக்கலாம். பட் ஸ்டில் அப்படியே போட்டாலும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இப்படி இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுல்ல, இது பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன்னா என்னென்னா, ஸோ இப்போ இது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இதுக்குள்ளே எழுதுனா எப்படி தெரியுது நம்மளுக்கு? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு சொன்ன மாதிரி தெரியுது. இல்லை இது நீங்கள் இங்கே கூட எழுதலாம், பிரச்சனை இல்லை. பட் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இண்டென்டேஷன், இந்த கொஞ்சம் இண்டென்டேஷன், இன்னும் ப்ரெஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இண்டென்டேஷன், அப்படி தான். டீக்கே. ஸோ கேப் விட்டு படிச்சுக்கோங்க, ஒரே நேரத்தில் படிக்காதீங்க, தலைவலி ஆகிடும். மறுபடியும் நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க, Ctrl+V. டீக்கே. அகைன் சொன்னால் இது வந்து ஸ்டார்டிங் டேக் HTML டேக், இது வந்து எண்டிங் டேக். ஏன்னா HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். டீக்கே, சூப்பர். இந்த ஹெட் டேக் என்னென்னு பார்க்கலாம். ஒரு வெப்சைட் இருக்குதுல்ல, அதில் மெனு பட்டனு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குல்ல. ஒரு வெப்சைட்டோட மேல் பாகம், ஹெட்டுன்னா என்ன, தலை. ஸோ உங்கள் பாடியிலே தலை, மேல் பாகம் எது, தலையா? ஸோ அந்த தலை பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட தலை பார்ட்ஸ்லாம் இந்த ஹெட் டேக்குள்ளே போடுவாங்க. அகெயின் ஹெட் டேக் பார்த்தீங்கன்னா டேகு, அதுக்குள்ளே ஹெட்டுன்னு எழுதியிருக்கு. ஏன்னா இது வந்து ஹெட் டேக். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேக் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேகு, க்ளோசிங் டேக். டீக்கேவா? ஸ்டார்டிங் க்ளோசிங் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்து மெட்டா டேக். இந்த ஹெட் டேக்குள்ளே தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மெட்டா டேக்ஸ் இருக்கும். மெட்டா டேக்ஸ்னால் என்னென்னா பெரிய பேராக தெரியும். பட் வந்து இன்னும் சிம்பிளாக நம்மளுக்கு என்னென்னா அர்த்தம்னா, ஒரு வெப்சைட்டோட மெட்டா இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அது வரைக்கும் போதும், வேறு எதுவும் தேவையில்ல. இதை நீங்கள் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, இதில் எதுவுமே நீங்கள் மாற்றக்கூடாது. ஏன்னா இதில் ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றினாலும் பிரச்சனை வரும் வெப்சைட்டுக்கு. டீக்கே, ஓகேவா? ஸோ ஹெட் டேக்ஸில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட ஹெட் பாகம்லாம் இருக்கும். ஸோ ஹெட் பாகம்னா இப்போ நான் காட்டுறேங்க. இப்போ இதை ரிசல்ட் இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், க்ரோமில் ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த ப்ரௌசர் இருக்குதோ அதை ஓப்பன் பண்ணிக்க. பார்த்தீங்கன்னா எந்த கேட்குது எதில் ஓப்பன் பண்ணலான்ட்டு. நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜிலே பண்ணிக்கிறேன், இல்லை க்ரோம்லேயே பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது அதுதான். ஓப்பன் ஆகணும். டீக்கே, இப்போ காட்டுறாருங்க. ஸோ மெட்டா இன்ஃபர்மேஷன்னா இது வந்து மெட்டா டேக்ஸு, இதை நீங்கள் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அடுத்து டைட்டில் டேக்கா? ஸோ இருங்க ஒரு நிமிஷம். டீக்கே, என் க்ரோம் ஓப்பன் ஆகிடுச்சு. டைட்டில் எங்கே வரும்னா இதுதான் டைட்டில். ஸோ இது வந்து ஒரு வெப்சைட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெப்சைட்னு வச்சுக்கோங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வெப்சைட்டு. ஸோ டைட்டில் இங்கே இருக்குமா? ஒரு வெப்சைட்டோட ஹெட் பார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ என் மவுஸ் கர்சர் பார்த்துக்கோங்க, ஹெட் பார்ட்ஸ்லாம் இங்கே தான், இதுதான் ஹெட் பார்ட்ஸு. அது கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்ஸு. இது வந்து ஹெட் பார்ட்ஸு, இது வந்து பாடி பார்ட்ஸ். ஹெட் பார்ட்ஸ்குள்ளே தான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் நம்ம. இப்போ எங்கள் ரவுண்டாக ஒரு க்ளோப் மாதிரி இருக்குதுல்ல, இந்த ஐக்கான் கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அதில் எடிட் பண்ணி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ எங்கள் index.html இருக்குதா, இந்த பேரை நம்ம வந்து மாற்றலாம். எப்படி நம்ம மாற்றுறோன்னா டைட்டில் டேக் யூஸ் பண்ணி. ஓகே, புரியுதா? ஸோ இப்போ செயின் புரியுதா இதை? ஸோ இப்போ இந்த ஃபைலை நம்ம எடிட் பண்ணால் இந்த VS கோட் நம்மளுக்கு தேவை. டீக்கே, ஸோ இங்கே எடிட் பண்ணுறோம், ரிசல்ட் வந்து நம்ம ப்ரௌசரில் பார்க்குறோம். இங்கே எடிட் பண்ணுறோம், ரிசல்ட் வந்து ப்ரௌசரில் பார்க்குறோம். டீக்கே, ஸோ அதுதான். இப்போ இந்த VS கோட் இல்லைன்னா நம்மளால் வந்து எடிட் பண்ண முடியாது, இந்த வெப்பேஜ் வந்து எடிட் பண்ண முடியாது. ஏன்னா VS கோட் வந்து ஒரு எடிட்டர்னாவே அதுக்கு வந்து பவர் இருக்குது, இது மாதிரி எடிட் பண்ணலான்ட்டு.
டிகே இப்போ டைட்டில் வந்து டாக்குமெண்ட் இருக்குதா? டாக்குமெண்ட்ன்றது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ரவுண்ட் கலராக இருக்குதா? ஸோ இங்கே ரவுண்ட் கலராக இருக்குதா? ரவுண்ட் கலராக இருந்தால் இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ சேவ் பண்ண கண்ட்ரோல் எஸ் பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இங்கே வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இங்கே பண்ணுறதெல்லாம் இங்கே வெப்பேஜில் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணுமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணிட்டு அடுத்து இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் ஆர் ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ டைட்டில் சொன்னேன்னா டைட்டில் டேக்கில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு வெப்சைட்டோட டைட்டில் எடிட் பண்ணுறது. இப்போ இங்கே டைட்டில் டாக்குமெண்ட் இருக்குதா? ஸோ ஒரு வெப்சைட்டோட பேர் பாருங்கள், டாக்குமெண்ட் அங்கே இருக்கா? இங்கேயும் டாக்குமெண்ட் இருக்குது. டீக்கே. ஸோ இப்போ ஒரு வெப்சைட்டோட டைட்டில் மாற்றலாம். இப்போ உங்களோட ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. மை ஃபஸ்ட்டு வெப்சைட். ஸோ ஒரு எக்ஸைட் ஆகிக்கோங்க, உங்களோட ஃபஸ்ட்டு வெப்சைட் நீங்கள் வந்து பில்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஒரு டைட்டில் தர போகிறீங்க. டைட்டில் மை ஃபஸ்ட் வெப்சைட்டா. அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து சேவ் ஆகலை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் எஸ் பண்ணுங்கள், க்ரோம் வந்துடுங்க, கண்ட்ரோல் ஆர் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா மை ஃபஸ்ட் வெப்சைட்டா. ஸோ பில்ட் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஸ்டில் இப்போதைக்கு இது போதும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுங்க, கோட் அலாங் பண்ணுங்கள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டிகே, பை.